بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் ஹைரியத்தாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. பாடம் 25. இதற்கு முன் சென்ற பாடங்கள் 9, 10, 11 ஆகியவற்றில் மத்து நீட்டி படிப்பது பற்றி குறிப்பிடப்பட்டது. அந்த வகை மத்துக்கு மத்தே அஸ்லி என்று சொல்லப்படும். பா, பி, பு உதாரணம். இந்த பாடத்தில் மத்தே ஃபர்லி பற்றி கூறப்படுகிறது. மத்தே ஃபர்லி என்றால் மத்துடைய எழுத்தை அடுத்த சுக்கூன் அல்லது ஹம்சா இருக்கும். மத்தே ஃபர்லி 4 வகைப்படும். அவை மத்தே முத்தஸ்ஸில், மத்தே முஃபஸ்ஸில், மத்தே லாசிம், மத்தே ஆலிர். மத்தே முத்தஸ்ஸில் அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா ஒரே வார்த்தையில் இருக்கும். உதாரணம் ஷாஅ, ஜீஅ, சூஉ. இந்த மத்தை 4 அல்லது 5 அலிஃப் வரை கட்டாயம் நீட்ட வேண்டும். மத்தே முஃபஸ்ஸில் அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா இரண்டாவது வார்த்தையில் இருக்கும். உதாரணம் காலு இன்னஹா மா அன்த. இப்போது 2 அலிஃபிலிருந்து 4 அலிஃபு வரை நீட்டுவது கூடும். எனவே மத்தே ஜாயிஸ் என்று மற்றொரு பெயரும் இதற்கு உண்டு. மத்தே லாசிம் அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின் அதே வார்த்தையில் சுக்கூன் வந்தால் மத்து லாசிம் என்று சொல்லப்படும். இவற்றை 3 அல்லது 5 அலிஃப் வரை நீட்ட வேண்டும். இதற்கு உதாரணங்கள் தாபத்துன், தாம்மத்துன், சாஹத்துன், ஆல் ஆன, நூன், ஸாத், காஃப். மத்து 4 அலிஃப் 5 அலிஃப் இழுக்கும் போது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா உங்க கைகளை மூடிக்கொண்டு அதுல ஒவ்வொரு விரலா விட்டு 5 அலிஃப் அளவுக்கு நீட்டுற மாதிரி மத்த படிங்க. அந்த மாதிரி அந்த முட்டியை மூடிக்கொண்டு ஒவ்வொரு விரலா ஓப்பன் பண்ணும்போது 4 அலிஃப் 5 அலிஃப் இழுக்கிற மாதிரி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்ஷால்லா உங்களுக்கு வந்துடும். இன்ஷால்லா இந்த பாடத்தை நல்லா பாருங்கள். மத்துடைய பாடத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இலிம்கான தௌஃபீகை கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். اللهم منك ولك اللهم تقبل مني.